முன்பு ஒரு காலத்தில் சகரன் என்ற மன்னனின் ஆயிரக்கணக்கான மகன்கள் சாபத்தால் சாம்பலாகிவிட்டார்கள். அவர்கள் ஆத்மா அமைதி பெற வானத்தில் ஓடும் புனித நதி கங்கை பூமிக்கு வரவேண்டும் என்று பகீரதன் என்ற இளவரசன் முடிவு செய்தான். தனது முன்னோர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் அவர் கடுமையான தவம் செய்தான். ஆண்டுகள் கடந்தன. இறுதியில் பிரம்மா அருள் புரிந்து கங்கை நதி பூமிக்கு வர சம்மதித்தார். ஆனால் ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. கங்கை வானத்தில் இருந்து நேராக பூமிக்கு விழுந்தால் அதன் வேகம் பூமியை சிதைத்துவிடும். அதனால் பகீரதன் மகாதேவனான சிவபெருமானை வேண்டினான். உலக நலனுக்காக சிவபெருமான் உதவி செய்ய சம்மதித்தார். கங்கை தன் பெருமையில் மிதந்து என்னை யார் தடுக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டு வானத்திலிருந்து வேகமாக பாய்ந்தாள். ஆனால் சிவபெருமான் அமைதியாக நின்று அவளை தனது ஜடாமுடியில் பிடித்து அடக்கினார். அந்த ஜடையில் சிக்கிய கங்கை தன் அகங்காரத்தை உணர்ந்து பணிந்தாள். பின்னர் சிவபெருமான் கருணையுடன் தனது ஜடையிலிருந்து கங்கையை மெதுவாக வெளியே விட்டார். அவள் பல கிளைகளாக பிரிந்து மென்மையாக பூமியை தொட்டாள். பகீரதன் தனது முன்னோர்களுக்கு நீராடச் செய்து அவர்களின் ஆத்மாவிற்கு விடுதலை பெற்று தந்தான். இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடம் சொல்லுகிறது. எவ்வளவு சக்தி இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தும் ஞானமும் பணிவும் அவசியம். அகங்காரம் தாழ்த்தப்படும், ஆனால் பணிவு உயர்த்தப்படும். அதனால்தான் இன்று வரை கங்கை புனித நதியாகவும் சிவபெருமான் கருணையின் உருவாகவும் போற்றப்படுகிறார்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.